Hi friends, welcome to Sana's Lifestyle. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பாலக்கீரை வச்சு சாதத்துக்கோ ராகி களிக்கோ செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. நாம ஃபர்ஸ்ட் பாலக்கீரையை இந்த மாதிரி கிள்ளி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு குழம்புக்கு நான் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். இந்த பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு நாம இந்த மாதிரி ஒரு மண்பானையில 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்கலாம். இப்போ இது கூடவே நான் 5 ல இருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பொங்கி வருது. பொங்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தன பின்னாடி பாருங்க உங்களுக்கு பருப்பு வந்து பொங்கி வெளியே வராது. இப்போ இது கூடவே 5 ல இருந்து 6 சின்ன வெங்காயம், அப்புறம் அதே மாதிரி 5 ல இருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா வேகட்டும். பாருங்க பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வெந்துருச்சு. இப்போ நாம் ஏற்கனவே கழுவி வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துன பின்னாடி நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா அந்த கீரையோட கலர் வந்து மாறிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள் வெந்துருச்சு கீரை 5 நிமிஷத்துலேயே நல்லா. இப்போது நாம் கீரையில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போது இதை நம்ம தாளிச்சிடலாம். பாருங்கள் கீரை கலர் கொஞ்சம் கூட மாறலை, நல்லா பச்சையாகவே இருக்குது. இப்போது தாளிக்க தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் வாசத்துக்காக ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போது நான் கொஞ்சம் வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கிறேன். இதுவுமே நல்லா வாசம் நல்லா இருக்கும். கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம இதை குழம்புல சேர்த்துடலாம். நீங்கள் இதுக்கு பதில் தாளிப்பு வடகை இருந்தாலும் நீங்கள் சேர்த்து குழம்ப தாளிச்சுக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப டேஸ்டான கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.